ஓம் சாந்தி. February 11, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதே தந்தையின் கட்டளை. இந்த அதி மேன்மையான சங்கமயுகத்தில் தூய்மையாகுங்கள். நீங்கள் சத்யுகத்து ஆஸ்தியை பெறுவீர்கள். கேள்வி: நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டிய இலகுவான பேரம் எது? பதில்: இந்த இறுதி பிறவியில் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி தூய்மையாகுவதனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள். இது மிக இலகுவாக செய்யக்கூடியதோர் பேரமாகும். அனைவருக்கும் இந்த பேரத்தை எவ்வாறு பேசுவது என கற்பியுங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், இப்பொழுது சிவ் பாபாவை நினைவு செய்து தூய்மையாகுவதனால் நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நீங்கள் படங்களை காட்டி விளங்கப்படுத்துகின்ற கண்காட்சிகளிலும் மேளாக்களிலும், அதாவது ஒன்று கூடல்களில் வருகின்ற மக்களிடம், அவர்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து தமது எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும் என நீங்கள் கூற வேண்டும் என ஆன்மீக தந்தை கூறுகின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். எந்த ஆஸ்தியை? மனிதர்கள் எவ்வாறு தேவர்கள் ஆகின்றார்கள் என்றும், அவர்கள் எவ்வாறு ஸ்வர்கராஜ்யத்தை எல்லையற்ற தந்தையிடமிருந்து அரை கல்பத்திற்கு பெற முடியும் என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையே வியாபாரி. நீங்கள் இந்த பேரத்தை அவருடன் செய்து கொள்ள வேண்டும். தேவர்கள் தூய்மையானவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். பாரதத்தில் சத்யுகம் இருந்த பொழுது தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு நிச்சயமாக எதையாவது அடைந்திருக்க வேண்டும். வேறு எவருமின்றி சொர்க்கத்தை ஸ்தாபிக்கும் தந்தையாலேயே உங்களை எதனையும் பெறக்கூடியவர்கள் ஆக்க முடியும். தூய்மையாக்குபவரான தந்தை மாத்திரமே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு தூய உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு அவ்வளவு இலகுவான பேரத்தை அளிக்கின்றார். அவர் கூறுகின்றார், இதுவே உங்கள் இறுதி பிறவி. நான் இங்கிருக்கும் பொழுதே தூய்மையாகுங்கள். உங்களை தூய்மையாக்குவதற்கே நான் வந்துள்ளேன். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தூய உலகின் ஆஸ்தியை பெறுவீர்கள். இந்த பேரம் மிகவும் மலிவானது. இதுவே தந்தையின் கட்டளை என்பதை குழந்தைகள் விளங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை பாபா கொண்டிருந்தார். தூய்மையாகுங்கள். இதுவே நீங்கள் தூய்மையாக வேண்டிய அதி மேன்மையான சங்கம யுகம். தேவர்களே அதி மேன்மையானவர்கள். லக்ஷ்மியினதும் நாராயணரதும் ராஜ்யம் இருந்தது. தந்தையின் வழிகாட்டல்களின்படி இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகினால் மாத்திரமே தேவ உலக ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியாக நீங்கள் பெற முடியும். அத்துடன் அவர் யோக சக்தியினால் நீங்கள் எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகலாம் என்பதற்கான வழிகளையும் உங்களுக்கு காட்டுகின்றார். நன்மையை பெறுவதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் சிலவற்றை செலவு செய்யவே வேண்டும். எதையும் செலவழிக்காமல் ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. லக்ஷ்மியினதும் நாராயணரினதும் ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். உங்களது எண்ணம், வார்த்தை, செயல்கள் மூலம் எந்த தவறான செயல்களையும் செய்யாதீர்கள். தேவர்கள் ஒரு பொழுதும் தீய எண்ணங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் தமது உதடுகளினால் தீய வார்த்தைகளை ஒருபொழுதும் பேசுவதில்லை. அவர்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிரம்பியவர்களும் முற்றிலும் விகாரமற்றவர்களும் அதி உயர்ந்த மரியாதைகளை பின்பற்றுபவர்கின்ற அதி மேன்மையானவர்களும் ஆவார்கள். வாழ்ந்து சென்றவர்களது புகழே பாடப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களை அந்த தேவர்கள் ஆக்குவதற்காகவே நான் இப்பொழுது வந்துள்ளேன். ஆதலால் உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலம் எந்த தீய செயல்களையும் செய்யாதீர்கள். தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். இந்த மரண பூமியில் இதுவே உங்கள் இறுதி பிறவி என்பதால் உங்களால் இப்பொழுது இந்த தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியும். தூய்மையற்ற உலகம் மரண பூமி எனவும் தூய உலகம் அமரத்துவ பூமி எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது மரண பூமியின் விநாசம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. அமரத்துவ பூமி நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும்.
இதுவே பழைய விகார உலகம் அழிக்கப்பட்டதாக சமய நூல்களில் சித்தரிக்கப்படுகின்ற அதே மகாபாரத யுத்தமாகும். எவ்வாறாயினும் எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. தந்தை கூறுகின்றார், அனைவரும் அறியாமை என்னும் உறக்கத்தில் உறங்குகிறார்கள். அவர்கள் 5 விகாரங்களினால் போதையடைந்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தூய்மையாகுங்கள். நீங்கள் மாஸ்டர் இறைவர்கள் ஆகுவீர்கள் இல்லையா? லக்ஷ்மியும் நாராயணரும் இறைவனும் இறைவியும் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது அவர்கள் தமது ஆஸ்தியை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். பாரதம் இப்பொழுது தூய்மையற்ற உள்ளது. ஒவ்வொருவரதும் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களும் அவ்வாறானவை. எதுவுமே முதலில் புத்தியினுள்ளேயே புகுகிறது, பின்னர் அது வார்த்தைகளில் வெளிவருகிறது. அவர்கள் பின்னர் அவற்றை செயற்படுத்தும் பொழுது அந்த செயல்கள் பாவ செயல்கள் ஆகின்றன. தந்தை கூறுகின்றார், அங்கே பாவ செயல்கள் இல்லை, இங்கேயே பாவ செயல்கள் இருக்கின்றன. ஏனெனில் இது ராவணனது ராஜ்யமாகும். தந்தை கூறுகின்றார், உங்கள் வாழ்க்கையின் மிகுதி காலத்திற்கு தூய்மையாக இருங்கள். நீங்கள் தூய்மையாக இருப்பதாக சத்தியம் செய்வதுடன் உங்களது பல பிறவிகளின் பாவம் அழிக்கப்படும் வகையில் உங்களது புத்தியின் யோகத்தை என்னுடன் இணைக்கவும் வேண்டும். அப்பொழுதே நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தையே இதனை அளிக்கின்றார். இந்த ஆஸ்தியே தந்தை இவர் மூலம் உங்களுக்கு தருகின்றார் என்பதை அவர் விளங்கப்படுத்துகின்றார். அவர் ஷிவ் பாபா ஆவார். இவர் தாதா ஆவார். இதனாலேயே நாங்கள் எப்பொழுதும் பாப் தாதா என்று அழைக்கப்படுகின்றோம். ஷிவ் பாபாவும் பிரம்மா தாதாவும் ஆவார்கள். தந்தை அத்தகைய ஒரு பேரத்தை உங்களுக்கு வழங்குகின்றார். மரண பூமியின் விநாசம் உங்கள் முன்னிலையில் இருக்கிறது. அமரத்துவ பூமி ஸ்தாபிக்கப்படுகிறது. பாரத மக்கள் நன்மையடையும் வகையில் விழாக்களும் கண்காட்சிகளும் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. தந்தை வந்து பாரதத்தில் ராம ராஜ்யத்தை, கடவுளின் ராஜ்யத்தை உருவாக்குகின்றார். ராமர், அதாவது கடவுளின் ராஜ்யத்தில் நிச்சயமாக தூய மக்கள் மாத்திரமே இருப்பார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமமே கொடிய எதிரி. இந்த 5 விகாரங்களுமே மாயை என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை வெல்வதால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். தேவர்களே உலகை வென்றவர்கள். வேறு எவருமே உலகை வென்றவர்கள் ஆக முடியாது. கிறிஸ்துவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஆயின் அவர்களால் முழு உலக ராஜ்யத்தையும் பெற முடியும் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அது நியதி அல்ல. அந்த குண்டுகள் பழைய உலகை அழிப்பதற்கே ஆகும். ஒவ்வொரு கல்பத்திலும் உலகம் புதியதிலிருந்து பழையதாகி பின்னர் பழையதிலிருந்து புதியதாகின்றது. புதிய உலகில் ராமராஜ்யம் என அழைக்கப்படுகின்ற கடவுளின் ராஜ்யமே இருந்தது. கடவுள் யார் என்று அறியாததால் அவர்கள் தொடர்ந்தும் ராமரது பெயரை உச்சரிக்கிறார்கள். குழந்தைகளான நீங்கள் இந்த விஷயங்களை கிரகிக்க வேண்டும். உண்மையில் சத்தோ பிரதானமாக இருந்த நாங்கள் 84 பிறவிகளில் தமோ பிரதானமாக வேண்டியிருந்தது. நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஷிவ் பாபா உங்களுக்கு வழிகாட்டல்களை தந்துள்ளார். அவற்றை பின்பற்றுவதால் தூய உலகில் 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தாலும் செய்யாது விட்டாலும் என்ன, நீங்கள் நினைவில் இருந்து பாதையை காட்டினாலும் காட்டாது விட்டாலும் அது உங்களை பொறுத்தது. குழந்தைகளாகி நீங்கள் கண்காட்சிகளில் பலருக்கும் பாதையை காட்டுகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இந்த பேரம் மிகவும் மலிவானது. இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருப்பதனால், ஷிவ் பாபாவின் நினைவில் இருப்பதாலும் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். இந்த பேரம் மிகவும் மலிவானது. உங்களது முழு வாழ்க்கையுமே மாற்றமடைகிறது. நீங்கள் இவ்வாறு சிந்திக்க வேண்டும். சில குழந்தைகள் ராக்கி கட்ட சென்ற பொழுது உலகம் தமோ பிரதானமாக இருக்கும் இந்த நேரத்தில் தூய்மையாக இருப்பது சாத்தியம் இல்லை என ஒருவர் கூறிய செய்தியை பாபா பெற்றார். அந்த அப்பாவி அனாதரவற்றவர்கள் இது இப்பொழுது சங்கமயுகம் என்பதை கூட அறியாமல் உள்ளார்கள். தந்தை மாத்திரமே உங்களை தூய்மையாக்குகின்றார். பரமாத்மா பரம தந்தையே உங்களது உதவியாளர் ஆவார். இங்கே கொடுக்கப்படும் தூண்டுதல் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை.
நீங்கள் தூய்மையாகுவதால் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், 5 விகாரங்களாகிய மாயையை வெல்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். எனவே நீங்கள் ஏன் தூய்மையாக கூடாது? இது ஒரு முதற்தரமான பேரமாகும். தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. இதனை வெல்வதனால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். மாயையை வெல்பவர்கள் உலகை வெல்பவர்கள் ஆகின்றார்கள். இது யோக சக்தியினால் மாயையை வெல்லும் விஷயமாகும். பரமாத்மா பரமதந்தை மாத்திரமே வந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் கலப்படம் அகற்றப்படும். அப்பொழுது நீங்கள் சதோ பிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். தந்தை உங்களுக்கு சங்கமயுகத்தில் வந்து உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் அதி மேன்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மாத்திரமே அதி உயர்ந்த கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதி மேன்மையானவர்கள் எனவும் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். உங்களுக்கு அனைத்தும் மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் இக்கருத்துகள் மறக்கப்படுகின்றன. பின்னர் நீங்கள் சொற்பொழிவு ஆற்றியதும் குறிப்பிட்ட கருத்துக்களை நீங்கள் விளங்கப்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு நினைவில் வருகிறது. நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய பல கருத்துகள் உள்ளன. அது அவ்வாறு நடைபெறுகிறது. சட்ட நிபுணர்களும் சில நேரங்களில் கருத்துக்களை மறந்து விடுகிறார்கள். பின்னர் ஒரு கருத்து ஞாபகம் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய வழக்கை மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள். வைத்தியர்களும் அவ்வாறே. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து நல்லதா என அவர்கள் சிந்திக்கிறார்கள். இங்கேயும் உங்களிடம் பல கருத்துகள் உள்ளன. பாபா கூறுகின்றார், இன்று நான் உங்களுக்கு மிக ஆழமான கருத்துக்களை விளங்கப்படுத்துகின்றேன். எவ்வாறாயினும் இதனை புரிந்து கொள்ள வேண்டிய அனைவருமே தூய்மையற்றவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே. பின்னர் நீங்கள் அவர்களுக்கு எதையாவது கூறும் பொழுது அவர்கள் குழப்பமடைகிறார்கள். அவர்கள் கடவுள் முன்னிலையில் உண்மையை பேசுகிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவர்கள் கடவுளை மறந்து பொய் கூறுகிறார்கள். இதனாலேயே பாம்பும் இறக்க வேண்டும், தடியும் முறியாமல் இருக்க வேண்டும் என்பதை போன்ற வகையில் நீங்கள் அவர்களுக்கு சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஓர் எலியிடமிருந்தும் நற்குணத்தை தேர்ந்தெடுங்கள். ரத்தம் பாயத் தொடங்கினாலும் நீங்கள் அதனை அறவே உணராத வகையில் ஓர் எலியானது அத்தகைய திறமையான முறையில் உங்களை கடிக்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த கருத்துகள் அனைத்தும் இருக்க வேண்டும். யோகத்தில் நிலைத்திருப்பவர்கள் சரியான நேரத்தில் உதவியை பெறுகிறார்கள். இந்த ஞானத்தை பெறுபவர்கள் இந்த ஞானத்தை கொடுப்பவர்களை விடவும் தந்தையினால் அதிக அளவு நேசிக்கப்படுவது சாத்தியமாகிறது. பின்னர் தந்தையே அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தூய்மையாகுவது நல்லது என்று அவர்கள் உணரக்கூடிய வகையில் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருப்பதனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய உலகிற்கு அதிபதிகள் ஆகுவீர்கள். கடவுள் பேசுகின்றார், இந்த இறுதி பிறப்பில் தூய்மையாகுங்கள். அப்பொழுது நாடக திட்டத்தின்படி உங்களால் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெற முடியும் என்னும் உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள். சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்கள் தாங்கள் சென்று விளங்கப்படுத்த வேண்டும் என்று உணர்வார்கள். நீங்கள் இதனை செய்வதற்கு சகல இடங்களுக்கும் ஓடிச் செல்ல வேண்டும். தந்தையே ஞானக்கடல். அவர் தொடர்ந்தும் இந்த ஞானத்தை அதிக அளவில் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். தூய ஆத்மாக்களினால் ஞானத்தை கிரகிக்க முடியும். அவர்களது பெயர்கள் போற்றப்படுகின்றன. கண்காட்சிகளிலும் மேலாக்களிலும் இவ்விதமான சேவையை ஒருவர் செய்கின்றார் என்பதை நீங்கள் கூற முடியும். சிலர் எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றார்கள் என்பதை ஆசிரியர்கள் சென்று பார்வையிட வேண்டும். பொதுவாக லக்ஷ்மி நாராயணனின் படத்தையும் மற்ற ஏனியின் படத்தையும் விளங்கப்படுத்துவது மிகவும் நல்லது. யோக சக்தி மூலம் நீங்கள் லக்ஷ்மியையும் நாராயணரையும் போல் ஆகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணருமே ஆதி தேவியும் ஆதி தேவரும் ஆவார்கள். லக்ஷ்மி நாராயணன் இருவருமே 4 கரங்களுடைய உருவத்தில் உள்ளடங்கி உள்ளனர்.
இரு கரங்கள் லக்ஷ்மிக்கு உரியவை, இரு கரங்கள் நாராயணருக்கு உரியவை. இதை கூட பாரத மக்கள் புரிந்து கொள்வதில்லை. மகாலட்சுமிக்கு 4 கரங்கள் உள்ளன. அவர், அதாவது மகாலட்சுமி, ஒரு தம்பதியையே பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என்பதே அதன் அர்த்தம். விஷ்ணுவும் 4 கரங்களை உடையவர். கண்காட்சிகளில் ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்தப்படுகிறது. ரதமும் காட்டப்பட்டுள்ளது. அர்ஜுனன் ரதத்தில் இருந்தார் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணரே ரத ஓட்டியாக இருந்தார் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அவை அனைத்துமே கட்டுக்கதைகள். இவை இப்பொழுது இந்த ஞானத்தின் விஷயங்கள். அவர்கள் ஞான அமிர்த கலசத்தை லக்ஷ்மியின் தலையிலேயே காட்டுகிறார்கள். உண்மையில் பின்னர் லக்ஷ்மி ஆகின்ற உலக மாதாவிடமே, ஜெகதம்பாவிடம் ஞான அமிர்த கலசம் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். சத்யுகத்தவர்கள் ஒரு தர்மத்தை சார்ந்தவர்கள், ஓர் அபிப்பிராயத்தையுமே உடையவர்கள். தேவர்களிடம் ஓர் அபிப்பிராயமே உள்ளது. வேறு எவருமன்றி தேவர்களே ஸ்ரீ, அதாவது மேன்மையானவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஒரு சில வார்த்தைகளே இருக்க வேண்டும் என பாபா சிந்தித்தார். இந்த இறுதி பிறவியில் 5 விகாரங்களையும் வெல்வதனால் நீங்கள் ராமராஜ்யத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகுவீர்கள். இது ஒரு மலிவான பேரம். தந்தை அழியாத இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றார். தந்தையே ஞானக்கடல். அவர் மாத்திரமே உங்களுக்கு இந்த ரத்தினங்களை கொடுக்கின்றார். இந்திர சபையில் தேவதைகள், அதாவது புக்ராஜ், சபாஜ் முதலியானோர் இருந்தனர். அவர்கள் அனைவருமே உதவியாளர்கள். பல வகையான ரத்தினங்கள் உண்டு. இதனாலேயே அவர்கள் நவரத்தினங்களை காட்டுகிறார்கள். நன்றாக கற்பவர்கள் அதற்கு ஏற்ப அந்தஸ்தை பெறுவார்கள் என்பது உண்மை. அனைவருமே வரிசை கிரமமானவர்கள். இதுவே முயற்சி செய்யும் நேரமாகும். நீங்கள் தந்தையின் மாலையின் மணிகள் ஆகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிகிறது. எந்த அளவிற்கு அதிகமாக சிவ் பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு அதிகமாக நீங்கள் நினைவு யாத்திரையில் முன்னேறி செல்வதுடன் உங்களது பாவங்களும் மிக விரைவில் அழிக்கப்படும். இக்கல்வி சிக்கலானது அல்ல. நீங்கள் தூய்மையாக மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து ஒருபொழுதும் கற்கள் வெளிவரக்கூடாது. கற்களை எரிப்பவர்கள் கல்புத்தியை உடையவர்கள் ஆகுவார்கள். எவரினது வாயினால் ரத்தினங்கள் வெளிவருகின்றனவோ அவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இது மிகவும் இலகுவானது. தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவரான பரமாத்மா, பரமதந்தை சிவன் பேசுகின்றார் என மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். ஓ பாரத மக்களே, ஆன்மீக குழந்தைகளே, இந்த மரண பூமியாகிய ராவண ராஜ்யத்தில் கலியுகத்தில் உங்களது புத்தியை பரமாத்மா பரமதந்தையுடனான இணைக்கின்ற யோக யாத்திரையின் சக்தி மூலம் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றதைப் போலவே தூய்மை, சந்தோஷம், அமைதி, செழுமை நிறைந்த தேவ சுய ராஜ்ய அந்தஸ்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சதோப்பிரதான் சத்யுகத்தில் அடையக்கூடியதாக இருக்கும். எவ்வாறாயினும் உண்மையான பெரும் விநாசத்தின் முன்னர் தந்தை எங்களுக்கு கற்பித்து எங்களது ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு அதிகம் கற்கின்றீர்களோ நீங்கள் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அவர் எங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். எனவே இப்பழைய சரீரங்களை அல்லது இப்பழைய உலகம் பற்றிய கரிசனை எங்களுக்கு இருக்கக்கூடாது. இது இப்பொழுது இப்பழைய உலகை விட்டு செல்வதற்கான காலமாகும். அத்தகைய விஷயங்களை உங்கள் புத்தி கடைந்தால் அது மிகவும் நல்லது. முயற்சி செய்தால் நீங்கள் முன்னேறுவதுடன் உங்கள் மூச்சு திணறாத காலமும் வரும். உலகம் அழிய உள்ளதை உங்களால் காண முடியும். எனவே நாங்கள் எங்களது புத்தியை யோகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும். சேவை செய்வதனால் நீங்கள் உதவியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு சந்தோஷத்திற்கான பாதையை காட்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்வீர்கள். உங்கள் பாக்கியத்தை உங்களால் காண முடியும்.
எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். சிலர் அதில் மும்முரமாக இருக்கின்றார்கள், ஆனால் பிறர் மும்முரமாக இல்லை. கோடீஸ்வரர்களும் பல்கோடீஸ்வரர்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு சதா ஞான ரத்தினங்கள் மாத்திரமே உங்கள் வாயிலிருந்து வெளிவர அனுமதியுங்கள். நீங்கள் அதி உயர்ந்த கோட்பாடுகளை பின்பற்றும் அதி மேன்மையானவர்கள் ஆகும் வகையில் அத்தகைய செயல்களையே உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலம் செய்யுங்கள். 2. இந்த இறுதி பிறவியில் தூய்மை ஆகுவதற்கான சத்தியத்தை செய்யுங்கள். தூய்மை ஆகுவதற்கான வழியை அனைவருக்கும் கூறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் என்றென்றும் தயாராகி எந்த ஒரு சூழ்நிலைக்குரிய பரீட்சையையும் முழு மதிப்பெண்களுடனும் சித்தியடைந்து அதனால் என்றும் சந்தோஷமாக ஆகுவீர்களாக. என்றென்றும் தயாராக இருப்பவர்களின் நடைமுறை ரூபம் என்றும் சந்தோஷமாக இருப்பதே ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையின் மூலமாகவும், இயற்கை அனர்த்தனங்களின் மூலமாகவும் அல்லது அவர்களின் ஷரீரங்களின் கர்ம வேதனையின் மூலமாகவும் எந்தவிதமான பரீட்சைகளும் வரலாம். இந்த பரீட்சைகளை முழு மதிப்பெண்களுடன் சித்தியடைப்பவர்களே என்றென்றும் தயாராக இருப்பவர்கள் எனப்படுகிறார்கள். எப்படி காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையோ அதேபோல் எவ்வித தடையும் உங்களை நிறுத்த அனுமதிக்காதீர்கள். மாயையின் எந்த ஒரு சூட்சுமமான அல்லது பௌதிகமான தடைகளையும் ஒரு வினாடியில் முடித்து விடுங்கள். அப்பொழுது உங்களால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸ்லோகம். உங்களின் சக்திகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துவது என்றால் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருத்தல் என்ற அர்த்தம். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பு இயல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்கு 2 அடிப்படைகள் உள்ளன. ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று அன்பு. ஒருவர் மற்றவர் மீதுள்ள நம்பிக்கை குறைவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஒருவர் ஒன்றை கூறும்பொழுது மற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே ஒற்றுமை என்ற இழையால் கட்டுவதற்கான வழிமுறையாகும். உங்களின் இதயங்களில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பு உங்களை நெருக்கமாக கொண்டு வரும். எப்படி அனைவருக்கும் தந்தையின் மீது அன்பு உள்ளதோ அதேபோல் குடும்பத்திலும் அனைவரின் மீதும் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இதற்கு உங்களின் சுய மரியாதையை பேணுவதுடன் அனைவருக்கும் மரியாதை வழங்குங்கள். ஓம் சாந்தி.